அது ஒரு பெரிய ஜென் பள்ளி. 2 தலைமுறைகளாக பல ஆயிரம் துறவிகள் அங்கே முறைப்படி பயிற்சி பெற்று தேர்ந்திருந்தார்கள். இன்றோடு அந்த ஜென் பள்ளி தொடங்கி 1/4 நூற்றாண்டு காலம் நிறைவடைகிறது. வெள்ளி விழாவை கொண்டாட பள்ளியின் நிறுவனர், தலைமை குருநாதர் எல்லோரும் வந்திருந்தார்கள். அந்த விழாவில் பள்ளியின் முன்னேற்றத்துக்கு பங்களித்த கொடையாளர்கள், ஆசிரியர்கள், பிரமுகர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதன் அடையாளமாக அவர்களுக்கு அழகிய பதக்கங்களும் வழங்கப்பட்டன. கடைசியாக அந்த பள்ளியிலேயே தங்கி இருக்கும் சமையல்காரர், அவருக்கு உதவி செய்யும் ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பணியாளர்கள் எல்லாரும் மேடைக்கு அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கையாலேயே பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் தலைமை குருநாதர். இதை பார்த்த மற்ற சில துறவிகள் சிடுசிடுத்தார்கள். அவங்களையும் எங்களோட ஒன்றா மேடையில் நிறுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்களே, நாங்களும் அவங்களும் சமமா என்றார்கள். சமம்தான் என்றார் குருநாதர். என்ன சொல்கிறீங்க? நாங்கள்லாம் பெரிய பண்டிதர்கள், மெத்த படித்தவங்க, நூற்றுக்கணக்கானவர்களுக்கு பாடம் சொல்லி தந்து கரை சேர்த்துருக்கோம். ஆனால் அவங்க சாதாரண கூலி ஆளுங்க. நாங்களும் அவங்களும் எப்படி ஒன்றாக முடியும்? தம்மபதத்தில் புத்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? புன்னகையோடு விளக்கினார் தலைமை குருநாதர். இந்த ஆசிரமத்தில், இந்த ஊரில், இந்த நாட்டில், இந்த சமூகத்தில் எங்கே பார்த்தாலும் 2 விதமான உறுப்பினர்கள் இருப்பாங்க. முதல் வகை பாடம் சொல்லி தர்றவங்க. அடுத்த வகை படிக்கிறவங்களுக்கும் பாடம் சொல்லி தர்றவங்களுக்கும் வேண்டிய உதவிகளை செய்கிறவங்க. இந்த 2 வகை உறுப்பினர்களும் சரிசமமாக வேலை செய்யாட்டி அந்த சமுதாயம் புத்தி அளவில் முன்னேற முடியாமல் தேங்கி போயிடும். புரிஞ்சுதா என்றார் அவர்.